அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவ முறைகள். நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா கூறிய 9 வகையான தவ முறைகளுடைய பயன்கள் பற்றி நாம இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஆகினை தவம். ஆகினை தவம் என்பது வாழும் காலத்திலேயே உயிரை உணரும் தவமாகும். பொதுவாக ஒரு மனிதர் இறக்கும் தருவாயில்தான் தன் உயிரை உணர்வார். ஆனால் இந்த தவத்தின் மூலம் நம் வாழும் காலத்திலேயே உயிரை உணர முடியும். இரண்டாவது தவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாந்தி தவம். சாந்தி தவம் என்பது உணர்ந்த உயிருக்குள் உள்ள அமைதியை உணரும் தவம் தான் இந்த சாந்தி தவம். மூன்றாவதாக, எந்த உயிருக்குள் நாம் அமைதியை உணர்ந்தோமோ அந்த மன அலைச்சூழல் வேகத்திலேயே உயிரோடு ஒடுங்கி நிற்கின்ற தவம் தான் துரியம் தவம். நான்காவதாக, மனம் ஆனது உயிரோடு ஒடுங்கி இருக்க வேண்டும் என்றால் ஞான இயந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய தோல் தொடு உணர்வு, நாக்கு சுவை உணர்வு, மூக்கு சுவாச உணர்வு, கண் பார்வை உணர்வு, காது ஓசை உணர்வு, 5 புலன்களும் நம்முடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். அப்படி இந்த புலன்களை புற உலகத்தோடு உள்ள தொடர்பை குறைத்து அக உலகத்தோடு திரும்பும் தவம்தான் பஞ்சேந்திர தவம். அடுத்து, நம் வாழ்க்கைக்கான கர்ம வினை பதிவுகளின்படி கோள்களின் சுழற்சி அலை சூழல் வேகத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கையில் இன்ப துன்ப நிகழ்வுகளை நாம் அனுபவிக்கின்றோம். கோள்கள் சாதகமாக இருந்தால் நன்மை தரும், பாதகமாக இருந்தால் துன்பங்களும் நேரிடும். எனவே எப்பொழுதும் இந்த கோள்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளும் தவம்தான் பஞ்சபூத நவகிரக தவம். ஆறாவதாக, எந்த கோள்கள் நம் வாழ்க்கையை திசை மற்றும் புத்தியின் மூலமாக தீர்மானிக்கிறதோ அந்த கோள்கள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த கோள்கள் சுய அறிவோடு ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் அதனுடைய இயக்கப்பாதையிலேயே முறையாக எந்த தவறும் செய்யாமல் சுழல்கிறது. இப்படி இந்த கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அது பெரியதா அல்லது இந்த கோள்களை மிதக்க விட்டு கொண்டிருப்பவர் பெரியவரா என்றால் மிதக்க விட்டு கொண்டிருப்பவர் தான் பெரியவர். அவரே இறைவன். அந்த 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 அர்த்தத்தை உணரும் நிலைதான் அடுத்த தவமாகிய துரியாதீத தவம். இந்த தவம் தான் தானாக நின்று விஸ்வரூப தரிசனம் எடுத்து தன் மூலத்தை உணரும் நிலையாகும். இப்படி வாழும் காலத்திலேயே மூலத்தை உணர்ந்து விட்டால் நம் பதிவுகளை சரியான முறையில் கழிக்க வேண்டும் என்றால் நோய் வராமல் தடுக்க வேண்டும். நோய் வராமல் தடுக்க வேண்டும் என்றால் நம் உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் சரியான முறையில் இயங்க வேண்டும். அப்படி உடலில் உள்ள 7 சுரப்பிகளையும் கடந்து வெளியே 2 படிகளை கடக்கும் தவம்தான் 7வது தவமாகிய 9 மைய தவம். இந்த தவத்தினால் உடல் ஆரோக்கியம் பெற்று மன அமைதி நிலை என்கின்ற ஆனந்த நிலை அடையும். இந்த ஆனந்தம் ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ அல்ல, நமக்கு உயிர் உள்ளவரை வேண்டும். அதற்கு தான் 8வது தவமாகிய நித்யானந்த தவம். அதாவது எப்பொழுதும் நித்திய ஆனந்தமாகவே இருக்கலாம் என்கிறார் மகரிஷி ஐயா அவர்கள். சரி, இப்பொழுது நாம் ஆனந்தமாக இருந்தால் ஒரு கேள்வி எழும், எப்போதும் ஆனந்தமாக உள்ளது எது என்று. ஆகவே இறைவன் அல்லது இறைநிலை, அதன் தன்மை அன்பு மற்றும் கருணை மட்டுமே. அது துன்பமில்லாமல் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கிறது. அந்த அன்பு கருணையோடும் இருக்கிறது. நாம் நித்யானந்த தவத்தின் மூலம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதனால் 9வது தவமாகிய இறைநிலை தவத்தை நாம் செய்வதனால் நமக்குள்ளும் அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும். இப்படி சாதாரணமாக மனிதனாக இருந்த நாம் ஆகினை தவத்தில் ஆரம்பித்து படிப்படியாக தவங்கள் செய்து கொண்டே வந்து இறைநிலை தவத்திலேயே நாம் மாமனிதராக வாழ முடியும். இந்த இறைநிலை தவத்தின் மூலம் நாம் மாமனிதராக மாறுவது மட்டுமல்லாமல் நித்திய ஆனந்தமாக அடைவது மற்றும் இந்த
எப்பொழுதும் நித்திய ஆனந்தமாக நாம் இருக்க முடியும். இறைநிலை தவம் என்பது தியானம் மூலம் இறைநிலையை உணர்ந்து இறைவனோடு ஒன்றிணைந்து நித்திய ஆனந்தம் அடைவது. இது மனவளக்கலின் ஒரு சிறப்பான தவம் என்கலாம். இறைநிலை தவம் செய்யும் பொழுது அன்பு மற்றும் கருணை போன்ற இறைவனின் குணங்கள் நம்மை சுற்றி பரவி மன அமைதி, ஆனந்தம் மற்றும் தியானத்தின் மூலம் இறைவனோடு ஒன்றுபடுதல் போன்ற பல நன்மைகளை தருகிறது. இந்த இறைநிலை தவத்தின் மேன்மைகள் பார்த்தோம்னா நித்திய ஆனந்தம், அன்பும் கருணையும், மனிதராகவே நாம் மாறலாம், மன அமைதி நமக்கு கிடைக்கும், இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நித்திய ஆனந்தம் இறைநிலை தவத்தின் மூலம் துன்பம் இல்லாமல் எப்பொழுதும் ஆனந்தமாக ஒரு நிலை பெறலாம். இறைநிலை தவத்தின் மூலம் இறைவனின் அன்பும் கருணை நம் உள்ளத்தில் ஊறி மற்றவர்களுக்கும் நாம் அன்பும் கருணையும் கொண்டவர்களாகவே மாறலாம், மனிதராகவும் மாறலாம். இறைநிலை தவம் என்பது ஆகினை தவத்தில் இருந்து படிப்படியாக முன்னேறி மனிதராக மாறுவதற்கு வழிவகுக்கிறது. மன அமைதி இறைநிலை தவம் மனதை அமைதிப்படுத்தி தியானத்தின் மூலம் இறைவனோடு ஒன்றுபட்டு மன அமைதியையும் ஆனந்தத்தையும் பெற உதவுகிறது. இறைவனிடமிருந்து நமக்கு அருள். இறைநிலை தவம் மூலம் இறைவனின் அருளை பெற்று ஆன்மீக முன்னேற்றத்தை நாம் அடையலாம். இறைநிலை தவத்தின் மூலம் மனதை சாந்திப்படுத்தி இறைவனோடு இணைத்து நித்திய ஆனந்தமாக நாம் வாழலாம். இதுவே ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த வழிமுறையாகும். அதாவது நம் வேதாத்ரி மகரிஷி ஐயா நம் வாழ்க்கையில் எப்படி படிப்படியாக ஆகினை தவத்திலிருந்து ஒவ்வொரு தவமாக நாம் படிப்படியாக இறைநிலை தவம் வரைக்கும் நாம் கற்று இறைநிலையை நாம் சென்றடைந்தால் எப்படி மாறலாம், அன்பும் கருணையோடு நாம் மாறலாம், மனிதராகவே மாறலாம், மன அமைதியோடு வாழலாம், இறைவனிடமிருந்து அருள் நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்று அழகாக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். இந்த தவமுறைகளை அறிவுத்திருக்கோவில் என்ற ஒவ்வொரு ஊரிலும் எல்லா ஊரிலையுமே ஒரு அறிவுத்திருக்கோவில் உருவாக்கி வைத்துள்ளார். அறிவுக்கே கோவில் கட்டிய மகான் நம்முடைய தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். இந்த மனவளக்கலை மூலம் நாம் அனைத்து பயிற்சிகளையும் பயின்று வந்தால் நாம் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறலாம் என்பதில் எந்த விதமாற்று கருத்தும் இல்லை. சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.